யார் வந்து போலீஸில் போய் பர்மிஷன் கேட்டானோ அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுப்பான். திமுகவோட பொதுச் செயலாளர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சட்ட ரீதியா அப்படின்னா. அது நியாயமான ஆர்குமெண்ட். நம்ம பேசுறது விஜய் விஷயத்துல தார்மீக பொறுப்பு, சட்ட ரீதியான பொறுப்பு நான் எங்கேயுமே சொல்லுவேன். ஸோ இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு புசி ஆனந்த் தான் எல்லா காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து வந்து பெர்மிஷன் வாங்குறாரு இல்லையா? ஸோ ஆனால் வாங்கினது அது கணக்கு கிடையாது, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு. ஃபார்மல் பர்மிஷன் யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய துயரம் நடக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி லீகலி நீங்க போயிட்டு இருக்க முடியாது. இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணுன்ற கோரிக்கை வருது இல்லை, அது லீகலி தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் தார்மீக முறையில் அது தப்புன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய மனித பெருந்துயர் நடந்திருக்கும் போது, மேன்மேட் டிசாஸ்டர் நடந்திருக்கும் போது, மனித பேரழிவு இது நடந்திருக்கும் பொழுது வந்து விஜயை கைது செய்யணுன்ற கோரிக்கை ஏதோ பெரிய பாவகாரியமாக நினச்சி பேசுவது அயோக்கியத்தனமானது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தார்மீக பொறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போ விஜயோட அந்த உங்களோட கேள்வி நேரடியாக அந்த கேள்விக்கு வருதுன்னா, அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பழி வாங்கணும்னா என் மேலே பழி வாங்கணும்லாம் டைலாக். ஸ்டாலின் ஒன்றும் பழி வாங்கல. சட்ட நடவடிக்கை நீ பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுவியா? விஜய் சிஎம்மா இருந்து இன்னைக்கு இப்படி ஒரு துயரம் நடந்திருந்ததுன்னா போலீஸ் என்ன பண்ணியிருக்கோம்,